அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அறலை அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எப்போ வரும், என்ன மாதிரி வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஜாப் பர்மனண்டா இல்லையா அப்படின்றத சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு உண்டான கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வை நடத்த போவது யார்? நம்ம இந்த தமிழ்நாடு நகராட்சி வழங்கல் துறை எக்ஸாமை யாரு நடத்த போறாங்க? கேள்விகள் கஷ்டமாக தான் வருமா அப்படின்ற ஒரு நிறைய கன்ஃபியூஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு என்னென்ன தீர்வை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா as per the ரூல்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்று. as per the provisions of the above said government order selection process will be done through the அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ஆல்ரெடி ஜாப் வந்து பெர்மனண்டா டெம்பரரியான்றதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டோம். ஹால் டிக்கெட் ரிலீஸ்டே அந்த வீடியோ போட்டோம். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி டன் த்ரூ த அண்ணா யூனிவர்சிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஃபார் விச் செலெக்ஷன் இஸ் மேட் இன் 2 stages. ஸோ இந்த இடத்துல செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ணா யூனிவர்சிட்டியால தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஸ்டேஜஸையும் என்னது, ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ யார் தான் நடத்துவாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்த போறாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த தேர்வை நடத்த போவது யாரு அப்படின்ற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை ஆன்சர் செய்யும். இப்போ கேள்வி கஷ்டமாக தான் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். கஷ்டமாக தாங்க கேட்பாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன் கேள்வி கஷ்டமாக வரும்? நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாமு, சரியா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அண்ணா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமு, டான்செட் எக்ஸாமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த விதமான எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, டோட்டலாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ண, நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட ஒன்று ஈஸியாக கேட்டுருவாங்க, இல்லை நினைக்கிறத விட கஷ்டமாக கேட்டுருவாங்க. ஈஸியாக கேட்டால் யாருனாலும் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், கட் ஆஃபோட வேல்யூ வந்து கூட போயிடும். இதே கஷ்டமாக கேட்டாங்க, கொஸ்டின் வந்து கஷ்டமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், கட் ஆஃப் டவுன் ஆயிரும். ஓரளவுக்கு நல்லா பண்ணவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 விதமாக இருக்கு. ஸோ ஏன் கேள்விகள் கஷ்டமாக கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, பேசிக் லெவலில் ஓரளவுக்கு ஓகே படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டஃப்பாக கேட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஸ்டினை பார்த்தோன்னே மனசு விட்டு போயிடும். அப்போ நம்ம எக்ஸாமே என்ன பண்ணிடுவோம், எக்ஸாமே ஃபுல்லாக தப்பாக எழுதிடுவோம். அதனால நீங்கள் என்ன மென்டாலிட்டியோட போகிறீங்கன்னா, நம்ம எவ்வளோ படித்தாலும் நமக்கு வந்து கஷ்டமாக தான் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே போங்க. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நடத்த போகிறாங்க, கஷ்டமாக தான் வரும்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா கஷ்டமாக வந்தாலும் உங்களுக்கு என்ன, அது ஓகே, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஆனால் கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துருச்சுன்னா டபுள் ஹாப்பி நமக்கு. என்னது, டபுள் ஹாப்பி. சரியா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் கஷ்டமாக வரும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்தால் நம்மளுக்கு டபுள் ஹாப்பி, கஷ்டமாக வந்தாலுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தான். ஏன்னா நமக்கு என்ன ஆச்சு, ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு கஷ்டமாக தானே வரும்னு தெரியும்ல, அப்புறம் என்ன அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் அடிச்சுட்டு ஈஸியாக வந்துடுவோம். சரியா? இது தாங்க ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால கொஸ்டின்ஸு கஷ்டமோ ஈஸியோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எஃபெக்டிவாக வந்து நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. எக்ஸாமில் தெரிஞ்சதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ டோன்ட் வெரி, பி ஹாப்பி. டோன்ட் வெரி, பி ஹாப்பி. ஒரு நெகட்டிவ் மார்க் கிடையாதுனால தெரிஞ்சதை கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஏதோ ஒரு எலிமினேஷன் மெத்தடோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியாச்சும் தயவு செய்து என்ன பண்ணுங்க, தயவு செய்து ஆன்சரை டிக் பண்ணிட்டு வாங்க. சரியா? நெகட்டிவ் மார்க் கிடையாதுனால. ஸோ அதனால கொஸ்டின் யார் எடுக்க போகிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எப்படிலாம் கொஸ்டின் எடுப்பாங்க அந்த மென்டாலிட்டிலேயே படிங்க தயவு செய்து. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், எல்லா விதமான மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், rlaacademy.com. ஸோ அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அந்த வெப்சைட்லேயும் நீங்கள்
பிடிஎஃப் மெட்டீரியலாக வாங்கிக்கலாம். பிடிஎஃபாக தான் நம்ம கொடுப்போம். ஸோ வேணுங்கிறவங்க இப்போ இருக்கிற நிலைமையிலாச்சும் தயவு செய்து வாங்கி படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் எதுவுமே தெரியாமல் பிளாங்காக போகாதீங்க. கொஞ்சமாச்சு இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.